அன்பு உறவுகளே, இன்று தூய யாக்கோபுடைய விழாவை நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த யாக்கோபை தான் யாகப்பர், சந்தி யாகப்பர் என்ற பெயர்களில் நாம் அழைத்து வருகிறோம். எனவே இந்த புனிதருடைய, இந்த திருத்தூதருடைய வரலாறு என்ன, வாழ்வு என்ன என்பதை இந்நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவதாக இவருடைய தாய் தந்தையினுடைய பெயர் செபதேயு சலோமி என்பதாகும். இந்த சலோமி தான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, நீர் விண்ணகம் சென்றால் வலப்பக்கமும் இடப்பக்கமும் என் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்ன தாய் ஆவார். எனவே இந்த தாய் தந்தைக்கு பிறந்தவர்தான் புனித யாக்கோபு ஆவார். இந்த யாகப்பர் ஒரு நாள் தன் சகோதரர் யோவானோடும் தன் தகப்பனாரோடும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது, அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கடற்கரை ஓரமாக வருகிறார். இவர்களை அழைக்கிறார். இந்த யாக்கோபும் அவரது சகோதரர் யோவானும் இந்த கிறிஸ்துவை பின்பற்றி தன் தந்தையையும் தன் வலைகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இவர்களும் 12 திருத்தூதர்களும் ஒருவராக மாறினார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த யாக்கோபு அல்லது இந்த யாகப்பர், இந்த சந்தி யாகப்பரை குறித்த விவிலிய குறிப்புகள் ஏதேனும் உள்ளதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள், 72 சீடர்கள் இருந்தார்கள், பல்வேறு நபர்கள் அவரை பின்பற்றினார்கள். இருந்தாலும் இயேசுவுக்கு நெருக்கமான 4 திருத்தூதர்கள் உண்டு. அதில் இவர் முதன்மையானவராக கருதப்படுகிறார். எப்படி என்றால், லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பேதுருடைய படகில் பயணித்து அவருக்குடைய வலைகள் கிழியும் அளவிற்கு மீன் வளத்தை கொடுத்த போது இந்த யாகப்பர் அவரோடு இருந்தார். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்தபோது இந்த இயேசுவோடு இந்த யாகப்பர் இருந்தார். அப்பொழுது அவருடைய காய்ச்சலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தையில் யாயீர் என்பவருடைய மகள் இறந்து போகிறார். இறந்த மகளுக்கு உயிர் கொடுக்கின்ற போது இந்த யாகப்பர் இயேசுவோடு இருந்தார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றத்தின் போதும் அதனை தொடர்ந்து வருகின்ற இயேசு கிறிஸ்து கெத்சமனியிலே இரத்த உயர்வை வியர்த்து அவர் ஜெபித்த போதும் இந்த திருத்தூதர் இந்த இயேசுவோடு இருந்தார். எனவேதான் இத்தகைய விவிலிய குறிப்புகள் இந்த யாகப்பரை குறித்து விவிலியத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. மிக முக்கியமாக இந்த யாகப்பருடைய இறப்பு, அதாவது மறைசாட்சியம் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தூதர் பணிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 2 ஆகிய இறைவார்த்தைகளில் எருசலேமில் யாரெல்லாம் இறைப்பணி செய்தார்களோ எல்லோரையும் கொன்று கொண்டிருந்த காலத்தில் 2வது வசனத்தில் இந்த யாக்கோபு தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார், இயேசுனுடைய திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக மாறினார் என்பதை திருவிவிலியம் நமக்கு சான்றோடு சொல்லுகிறது. மூன்றாவதாக இந்த யாகப்பருடைய பெயரினுடைய விளக்கத்தை இந்நேரத்திலே உங்களோடு பகிர விரும்புகின்றேன். யாகப்பர் என்ற சொல்லானது எபிரேய சொல்லான யாகூப் என்ற சொல்லும், அல்லது செயின்ட் என்று அழைக்கப்படுகின்ற, அல்லது ஆங்கிலங்களில் நாம் புனிதருக்கு செயின்ட் என்று சொல்லுவது போல ஸ்பெயின் தேசத்திலே செயின்ட் என்பதை சந்த் என்று சொல்வார்கள். எனவே புனித யாகப்பர் என்பதை சந்தியாகு என்று ஸ்பெயின் தேசத்தில் அழைக்கப்பட்டது மருவி நாம் நம்மோடு இணைந்த எல்லோருமே சந்தி யாகப்பர் என்றும் யாக்கோபு என்றும் யாகப்பர் என்றும் நாம் சொல்கிறோம். யாக்கோபு என்பது புதிய தமிழ் மொழிபெயர்ப்பினுடைய வார்த்தையாக அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த யாகப்பருடைய வாழ்வும் பணியும் எவ்வாறு இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து விட்டார். அவர்
இந்த உலகெல்லாம் சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சொன்ன பிறகு இந்த சீடர்கள் எங்கெங்கு செல்ல வேண்டும் என்று சீட்டு கொடுக்க போடப்பட்டதாகவும் அதில் இந்த யாகப்பருக்கு ஸ்பெயின் தேசம் குறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இவர் ஸ்பெயின் தேசம் பயணிக்கிறார். ஸ்பெயின் நாட்டில் சென்று தன்னால் இயன்ற பணியை, கிறிஸ்துவுடைய மறைப்பணியை அவர் எடுத்துரைக்கிறார். அவர் இயேசுவோடு இருந்து அனுபவித்த அந்த அனுபவத்தையும், இயேசுவை பற்றியும் யாவே கடவுளை பற்றியும் அறிந்து கொண்ட எல்லாவற்றையும் அங்கு சொல்லுகிறார். ஆனால் அங்கு ஏமாற்றம் அவருக்கு கிடைக்கிறது. யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் கிறிஸ்தவத்தை தழுவவில்லை. சோகத்தோடு தனிமையில் இந்த யாகப்பர் இருந்த போதுதான் திருவிவிலியத்திலும் அல்லது நம்முடைய திரு அவையில் முதன்மையான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்னவென்றால் அன்னை மரியாளுடைய முதல் காட்சி. கிபி 40ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாள் உயிரோடு எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த போது கிபி 44ஆம் ஆண்டு அன்னை மரியாள் இந்த யாகப்பருக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்பெயின் தேசத்தில் எப்ரோ என்று அழைக்கப்படுகின்ற நதிக்கரையில் இந்த யாகப்பர் அவர் சோகத்தோடு இருந்தபோது தூண் மீது இந்த அன்னை மரியாள் தோன்றி இந்த யாகப்பருக்கு காட்சி கொடுக்கிறார். எனவேதான் அந்த அன்னை அவர் லேடி ஆஃப் பில்லர், தூண் அன்னை என்று அவர் சொல்லப்படுகிறார். இந்த அன்னை என்ன அவருக்கு சொன்னார் என்று யோசிக்கின்ற போது, மகனே யாகப்பரே அல்லது யாக்கோபே, நீ கலங்க வேண்டாம், இந்த மக்களை என் பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் காட்சி அளிக்கின்ற இந்த இடத்தில் எனக்கென ஒரு ஆலயத்தை நீ எழுப்பு. நீ உனக்கான மறைசாட்சியம் எருசலேமில் காத்து கொண்டிருக்கிறது. எனவே எருசலேம் வா, அங்கு என் மகனுக்கான மறைசாட்சியத்திற்கு உன்னை அர்ப்பணி என்று சொன்னதன் அடிப்படையில் அன்னை மரியாளுடைய காட்சி முடிகிறது. திரு அவையில் முதலாக அன்னை மரியாளுக்கு இந்த யாகப்பர் ஆலயத்தை கட்டுகிறார். அதுவே அன்னை மரியாளின் முதல் ஆலயமும் ஆகும். எனவே இந்த யாகப்பர் மீண்டுமாக எருசலேம் வருகிறார். எருசலேம் வந்து மறைப்பரப்பை பணி செய்கிறார். அப்போது இருந்த இந்த ஏரோது அக்ரிப்பா என்று அழைக்கப்படுகின்றவர் இந்த யாகப்பருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். அவர் தலை வெட்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக முதல் மறைசாட்சியாக தன் உயிரை கையளிக்கிறார். அதன் பிறவாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மரபாக அல்லது பாரம்பரியமாக சொல்லப்படுகின்ற நிகழ்வுகளை பின்வருமாறு நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். யாக்கோபு இறந்து விட்டார். யாகப்பர் மறைசாட்சியாக மறைந்து விட்டார். எனவே இதன் பிறகு அவருடைய வரலாறு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஸ்பெயின் தேசத்திலிருந்து மக்கள் இவரை தேடி வருகின்றார்கள். இவரை தேடி வந்த அந்த மக்கள் இவருடைய உடலை தேடுகின்றார்கள். எங்களது புனிதர் எங்கே, எங்களுக்கு மறைசாட்சி மறைபரப்பை பணியாற்றியவர் எங்கே என்று சொல்லுகின்ற போது அங்கே அவர் இறந்ததை அறிகின்றார்கள். இறந்த சடலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று தேடுகின்றார்கள். பல கல்லறைகள் இருக்கின்றன, பல இறந்த உடல்கள் இருக்கின்றன. எங்கு என்று ஜெபித்த போது இடி ஒன்று இடிக்கிறது. அங்கு ஒரு கல்லறையானது பிளந்து ஒரு உடல் மட்டும் மிளிர்ந்தது. அதுதான் யாகப்பர் என்று சொல்லப்படுகிறது. அதையும் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்றால், இந்த யாக்கோபையும் யோவானையும் இடியின் மக்கள் என்று சொன்னதால் இடி வந்து இவர்களுக்கு இந்த காட்சியை கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த உடலை எடுத்து செல்கின்றார்கள். எடுத்து செல்கின்ற போதும் ஒரு புதுமை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்பெயின் தேசத்தினுடைய அந்த வடமேற்கு பகுதியாக சென்ற போது அங்கு ஒரு நதி இருந்தது. உலா என்று அழைக்கப்படுகின்ற அந்த நதிக்கரையில் இருந்த அந்த சிறிய அரசு அல்லது அந்த நதிக்கரையோடு இருந்த அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பிளாவியா என்று அழைக்கப்படுகின்ற அரசி அந்த நாட்டின் வழியாக பயணிக்க தடை விதிக்கிறார். இந்த யாகப்பரை சுமந்து சென்ற அந்த உடலையும் அவரோடு இருந்தவர்களையும் விரட்டி அடிக்கிறார். தன் படையை கொண்டு விரட்டுகிறார். நதியில் போர் ஏற்படுகிறது. யாகப்பருடைய அருளால், பரிந்துரையினால் எதிரிப்படை மூழ்கடிக்கப்படுவதை தன் கண்களால் கண்ட இந்த அரசி மனமாற்றம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இவர்களுக்கு பாதுகாப்பாக எருமை மாடுகளையும்
அதோடு சேர்த்து அவர்கள் பயணிக்க வண்டிகளையும் அவர் அனுப்புகிறார். அந்த சடலம் அந்த வண்டியில் ஏற்றப்படுகிறது. எங்கு புதைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆண்டவருடைய அருளால் அந்த மாடு பயணிக்கின்றது. அது ஒரு இடத்தை விட்டு அசையவே இல்லை. எனவே இதுதான் ஆண்டவர் குறிப்பிட்ட இடம் என்று சொல்லி அங்கு அவருடைய உடல் புதைக்கப்படுகிறது. அந்த இடத்தை தான் சாந்தியாகோ டி கம்போஸ்தலா என்று சொல்லப்பட்டு வருகிறது. அன்பிற்கினியவர்களே, இவையெல்லாம் வரலாறாக சொல்லப்பட்டாலும் எப்படி இந்த யாகப்பர் குதிரை மேல் வந்தார் என்று சொல்லப்படுகின்ற போது, இந்த யாகப்பருடைய வாழ்வில் அவர் அந்த ஸ்பெயின் தேசத்தினுடைய அரசராக புனிதராகவே மாறிவிட்டார். எல்லோரும் இந்த ஸ்பெயின் தேசத்தில் இந்த யாகப்பரை வேண்டி மன்றாடி கொண்டிருந்த அந்த பொழுதுகளில் ஒரு சோகம் அந்த நாட்டிற்கு வருகின்றது. அப்போது இருந்த அரசன் 1ஆம் ரொமீரோ என்று அழைக்கப்படுகின்ற அரசனுக்கு எதிராக அங்கு சர்சானியர்களும் முகலாயர்களும் இஸ்லாமியர்களும் போர் தொடுக்கின்றார்கள். இது சிறிய படை, அவர்களை வெல்ல முடியாது என்ற சோகத்தோடு இருக்கின்றார்கள். கடவுளை நோக்கி மன்றாடுகின்றான். அப்போது அன்றைய நாள் இரவில் யாகப்பர் இந்த 1ஆம் ரொமீரோ என்று அழைக்கப்படுகின்ற அரசருக்கு காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து, ரொமீரோ, நீ மனம் கலங்க வேண்டாம், உன்னோடு நான் நாளை உனக்காகவும் ஸ்பெயின் தேசத்திற்காகவும் போரிடுவேன் என்று சொல்கிறார். காலையில் போர் துவங்குகிறது. இந்த படை தோர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளை குதிரையில் தன் கையில் கேடயத்தோடும் கையில் வாளோடும் இந்த யாகப்பர் போர் தொடுக்கிறார். அந்த சர்சானியர்கள் பார்க்கின்றார்கள், இவர்களுக்காக ஒரு புனிதர் போரிடுகிறார், கடவுளின் மனிதர் போரிடுகிறார் என்று சொல்லி அவர்கள் விரண்டு ஓடினார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த புனிதரை போல நாமும் வாழ்வோம். புனிதரின் வழியில் கிறிஸ்துவுக்காக மறை பரப்புவோம், மறை சாட்சியத்தில் இணைவோம். ஆமென்.